அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. எல்லா பக்கமும் ஆளுங்க இருக்காங்க. ஜனாவோ அவன் ஆளுகளோ அந்த ஃபைல் எடுத்துட்டு கோர்ட்டுக்குள்ள போயிடவே கூடாது. விடாத. சரிப்பா. மேடம் எல்லாம் ரெடி தானே? நீங்க கவலைப்படாதீங்க. எங்க ஆளுங்க மக்களோட மக்களா இருக்காங்க. ஃபங்க்ஷனை முடிச்சு ஜனா இங்க இருந்து உயிரோட போகவே மாட்டான். 100%. மல்லிய வெறுப்பேத்தி சண்டை போடுங்க. அதை பெருசாக்குங்க. அப்ப மல்லிக்காக கண்டிப்பா ஜனா வருவான். அவனை முடிச்சிருங்க. அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா ரம்யாக்கா வாழ்க! ரம்யாக்கா வாழ்க! ரம்யாக்கா வாழ்க! ரம்யாக்கா வாழ்க! ஏழைகளின் விடிவெள்ளி ரம்யாம்மா வாழ்க! மக்களின் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கும் ரம்யாம்மா வாழ்க! மக்கள் சேவைக்காகவே பிறந்த ரம்யாம்மா வாழ்க! இவ்விழாவை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கும் நாளைய வெளிச்சம், இன்றைய விடிவெள்ளி, சாதிக்கவே பிறந்த ரம்யாம்மாவை நாம வரவேற்போம். ரம்யாம்மா வாழ்க! தற்போது வருகை தந்திருக்கும் நமக்கெல்லாம் பிடித்த தலைவி, இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர், பேச்சில் பீரங்கி நமது ரம்யாம்மா அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நாளை மத்திய மந்திரி பதவியை அலங்கரிக்க போகின்ற செல்வி ரம்யாம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற நமது மாவட்ட எம்எல்ஏ ஜனா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியும் உங்களோட இந்த கைத்தட்டல் நான் சம்பாதிச்சது கிடையாது, நம்ம அண்ணன் கொடி சம்பாதிச்சது. என் அண்ணன் சம்பாதிச்ச உங்களுடைய அன்பு நம்பிக்கையும் எல்லாத்தோட இந்த சத்தத்தை கேட்டாலே போதும். அவனை கொன்னவங்க எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. என் அண்ணன மாதிரியே ரம்யா அவர்களும் சின்ன வயசுல இருந்து அரசியல்ல ரொம்ப ஈடுபாடா இருந்தவங்க. மக்கள் சேவையா குறிக்கோளா வச்சிருந்தாங்க. இப்பதான் அவங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கு. அந்த சந்தோஷத்துல கொடி எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்கு. நம்மளோட பெருமைகள் எல்லாத்தையுமே டெல்லி வரைக்கும் கொண்டு போய் முதல் முறையா மத்திய மந்திரியா பதவி ஏற்க போற ரம்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரச்சார பீரங்கின்னு சின்ன வயசுல பேர் வாங்கின அவங்களுடைய பேச்சை கேட்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு சமயத்துல ரம்யா அவர்களை இங்க வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பார்ந்த மக்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் நினைச்சத சாதிக்காம விடுற ஆளே இல்ல. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்னுருக்கேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டம் இருக்கு. நான் இதுவரைக்கும் பண்ணிருக்கிற சாதனைக்கு முக்கியமான காரணம் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான். என்னடா இது திடீர்னு இந்த வீடியோ வருது? என்ன இது? ஒன்றும் புரியலையே. கொடி என்னடா
என்னப்பா இது? ஹலோ ஜனா, நீ உங்க அண்ணனை இழந்திருக்க. எனக்கும் ஒரு பையனை இழந்த துக்கம் இருக்கு. அவனை கொன்னது யாருங்கிற உண்மைய சரியான சமயத்துல உனக்கு அனுப்பியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணு. கொலைகாரி ரம்யா ஒழிக! கொலைகாரி ரம்யா ஒழிக! கொலைகாரி ரம்யா ஒழிக! கைது செய், கைது செய்! ரம்யாவை கைது செய்! 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 என் அண்ணனை கொன்னது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைச்சேன். ஆனா நீ தான் கொண்டிருப்பேன்னு நான் நினைக்கல. அந்த உண்மை இந்த மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜ். நீ இதுவரைக்கும் பண்ண அநியாயத்துக்கான தீர்ப்பு இந்த ஜனா இல்ல, அந்த ஜனங்களே கொடுப்பாங்க. அரசியல்ல தோல்வி சாவு. இப்போ நீயே தோத்துட்ட. இப்போ நீ உயிரோட இருந்தாலும் பிணத்துக்கு சமம். எல்லா கண்ட்ரோலும் இருக்கு, விடுங்கண்ணா. அண்ணா, டேய் என்னடா, என்னாச்சு? ஏய், அண்ணா அது இதுக்கப்புறம் இந்த ஜனாவை விடாதீங்க, முடிச்சிருங்க. இப்ப கொடியோட சக்தி, கோவம், மறுட்டுத்தனத்துக்கு கூடவே இவனோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து ஒரு புது அவதாரமா இருக்கும். அம்மா எங்க? அம்மா, பாத்து.
அளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.